மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 மனப்பாடமாக சொல்லலாம் நீங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டுடைய கரத்திலே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நாம் வார்த்தையை தியானிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை மன்னாவே எங்களுக்கு அனுப்பி தருவீராகப்பா. பேசுகிறவர்கள் நீங்களல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்ட அந்த தேவ ஆவியானவர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தம் ஆண்டவரே எங்கள் அப்பா சபையில் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டமும் சித்தமும் நிறைவேற்றப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆண்டவரே நல்ல விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துவீராக. அடியாளை முற்றிலும் மறைத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் பார்த்தோம், கடந்த நாட்களிலே அந்த காரியங்களை குறித்து தியானித்தோம் என்று சொல்லி, இந்த நாளிலும் அதனுடைய அடுத்த திறவுகோல் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு திறவுகளை பார்க்கிறோம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீதியின் நிமித்தம் துன்பம் வரும். அல்லேலூயா. என்ன வரும்? என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நிமித்தம் நமக்கு துன்பம் வரும். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னால் நீதி யார் தெரியுமா? இயேசு. ஹல்லேலூயா. நீதி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவரே நமக்கு தேவனால் நீதியும் ஞானமும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய நீதியாய் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23 6வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருடைய நாமம் என்ன? நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. இயேசுடைய நாமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நீதி. அல்லேலூயா. இயேசுடைய நாமத்தில் ஒன்று நீதி. அப்போ அவர்தான் யாராய் இருக்கிறார்? நீதியாய் இருக்கிறார். அப்போ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அப்படி இல்லாவிட்டால் வார்த்தையையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. அப்போ வார்த்தை அல்லது இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தையின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் பாடுகள் என்ன செய்யும்? வருவதை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதை பாக்கியமாக நம்ம என்ன செய்யணும்?
எண்ணி வேண்டும். அதை ஆசீர்வாதமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய அப்படி எடுத்துக்கொண்டு வாழ்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:11 வாசிக்கலாம் சீக்கிரமாக. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையோ என் நிமித்தம், யார் நிமித்தம்? இயேசுவின் நிமித்தம், நீதியின் நிமித்தம், என் நிமித்தம் உங்களை அநேகர் என்னப்படுத்துவாங்க? துன்பப்படுத்தாங்க. இருந்து பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போயிட்டியா, பெந்தகோஸ்துக்கு கோயிலுக்கு போயிட்டியா, நம்ம ஜாதி என்ன, நம்ம கோலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்முடைய அப்பா எல்லா சுதந்திரத்தையும் விட்டுட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு இப்படி உற்றார் உறவினர்கள்லாம் மறந்து நீ எங்கே போயிட்டீங்க? ஒன்றுமே போடாத கிராம பகுதியில் சொல்லுவாங்க, தாலியர் தான் வேதத்துக்கு போய் சேர்ந்துட்டியேன்னு சொல்லுவாங்க. இப்படி இயேசுவின் நிமித்தம் உங்களை எல்லாரும் என்ன செய்வாங்க? துன்பப்படுத்துவார்கள், பகைப்பார்கள். நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி பாக்கியமாக எண்ணுவீர்கள் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால துன்பத்தையே அனுபவிப்போம் என்று வேதம் சொல்லவில்லை. இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது, அப்படிதானே? இரவு ஒன்று வந்தால் பகல் ஒன்று உண்டே, பகல் வந்தால் கண்டிப்பா இரவு வரும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். அதனால நம்முடைய வாழ்க்கையில துன்பமாகவே இருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற துன்பங்களை நாம் பாக்கியமாக எண்ணுவோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் நம்முடையது. ஹல்லேலூயா. நம் முக்கியமாக இந்த இடத்துல கூடியிருப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கேட்கும்போது தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் முக்கியமாக தேவன் சபையை உண்டாக்கினதின் நோக்கம் என்னவென்று கேட்டால், அவருக்கு உகந்த மணவாட்டியாய் நாம் மாறி அந்த மணவாளனாம் இயேசு வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே சபையை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபை, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். நாம் அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் அந்த உறவை கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கிடையில யாரும் பிரிக்க முடியாதது போல அப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாலும் அதை முறியடித்து தேவன் அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்கள், தேவன் நிமித்தம் நமக்கு பாடு. அதனால தான் 2 தீமோத்தேயு எழுதின அந்த நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும் போது, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் என்றே தீமோத்தேயுவிடத்திலே சொன்னார். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். என்னங்க? தெய்வ பக்தியாய், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நடந்தால நடக்க மனசு இருந்தாலே என்னதான் வரும்? என்ன வரும்? கவனிக்கிறீங்களா? நாம் தெய்வ பக்தியாய் நடக்க நினைச்சிட்டாலே நமக்கு என்ன வருது? மனசு வச்சுட்டாலே பக்தியா வாழணும், உண்மையா வாழணும், உத்தமமா வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்ன வருமா? இன்பம் வரும் என்று எழுதப்படவில்லை, துன்பம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன வருமா? தெய்வ பக்தியாய் நான் வாழணும் நினைச்சிட்டாலே, மனசு வச்சாலே என்ன வரும்? தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்னப்படுவார்களா? துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் நிமித்தம் துன்பம் வரும், ஆனா அந்த பாடு நம்மை கேடுக்கு கொண்டு போகாது. புரியுதா உங்களுக்கு? தேவன் நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், ஆனால் அந்த பாடுகளும் துன்பங்களும் நம்மை கேடுக்கு கொண்டு போகாது. சிலர் மனம் போல தனக்கு இஷ்டமானபடி
எப்போமாவது அறகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய சிக்ஷைகள், நிறைய துன்பங்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் திடீரென்று அவங்களுடைய வாழ்க்கையில் சில பாதைகள் வரத்தான் செய்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் நிமித்தம், தெய்வ பக்தியின் நிமித்தம் எப்படி வாழ நினைக்கிற யாவரும் என்னப்படுவார்களாம்? துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தின் 12 முதல் 19 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது வாசிக்கலாம் சீக்கிரமாக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12லிருந்து 19 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். யாருங்க நீங்க? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் யாரு? அல்லேலூயா. யாருங்க? நம்ம ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தினால், அவரை ஏற்றுக்கொண்டதினால் நீங்கள் அநேகரால் நிந்திக்கப்படுகிறீர்களா? அநேகரால் தூசிக்கப்படுகிறீர்களா? அநேகரால் அவமானமாய் எண்ணப்படுகிறீர்களா? அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? நீங்க யார் தெரியுமா? நீங்க தான் உலகத்துல பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நிமித்தம், உமது நாமத்தை நிமித்தம் எனக்கும் பாடுபட, துன்பத்தை அனுபவிக்க ஒரு சிலாக்கியம் கிடைத்ததே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் யார் யார் துன்பங்கள், பாடுகளை அனுபவிக்கிறோமோ அத்தனை பேருக்காக ஒரு ராஜ்யம் காத்து கொண்டே இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே நம்மளை மகிழ்ச்சியாக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே துக்கப்படுவீர்கள், அங்கே சந்தோஷப்படுவீர்கள். ஆமென். எங்கே? பரலோகத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் யாருக்குள்ள தங்கி இருக்கிறார்? இந்த பாவ மனுஷனுக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார். நம்மளை தூசிக்கிறாங்க பாத்தீங்களா? அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், நம்மாலே அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாராவது உங்களை நிந்திச்சு, துன்பப்படுத்தி, அவமானப்படுத்தி பேசுறாங்களா? அவர்கள் நிமித்தம் தேவன் தூசிக்கப்படுறது போல இருக்கும். உங்களை காட்டி இயேசுவை திட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கடவுள்னு அலையிறா, இயேசுநாதனா, அமெரிக்கா கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள் சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க? வெளிநாட்டு கடவுள்னெல்லாம் சொல்லி தேடி போயிட்டாங்கன்னு சொல்லி உங்களை திட்டுவாங்க. அவங்க நிமித்தம் இயேசு தூஷிக்கப்படுகிறார். நமக்குள் தங்கி இருக்கிற ஆவியான நம் நிமித்தம் என்னப்படுகிறாரா? மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி திட்டும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளம் சொல்லணும், சந்தோஷப்படணும். ஏசப்பா, என் நிமித்தம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? மகிமை. எப்போ தெரியுமா அந்த மகிமை தெரியும்? முடிவிலே விளங்கும். அல்லேலூயா. அதை சகிக்கத்தக்க பலனையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நீங்கள் 19 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், இப்படியே நம்ம பார்க்க போனால் ஆதி காலங்களில் கூட கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக இருந்தார்கள். முதல் ஆதாமுக்கு பிறந்ததான அந்த ஆபேல் கூட நீதி நிமித்தமாக தான் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்பீர்கள். 1 யோவானுக்கு எழுதின நிருபத்திலே நீங்கள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 3:12 வாசிக்கலாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என்னங்க, தான் கிரியை எப்படி இருக்கு? பொல்லாததா இருந்து தன் சகோதரனுடைய கிரியை நீதி உள்ளதாக இருக்குது என்று அறிந்து அவனை என்ன செஞ்சான்? நீதிக்காக மரித்த, இரத்த சாட்சியா மரித்தது தான் யாரு?
ஆபேல். இந்த காலத்தில் மட்டும் நமக்கு துன்பம் நடக்கலை, இந்த காலத்தில் மட்டும் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுகள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்களை அனுபவிக்கலை. ஆதி காலத்தில் இருந்தே நீதியின் நிமித்தம் துன்பப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆமென். மோசேயை ஆண்டவர் அழைத்தார். மோசேயை ஆண்டவர் அழைத்தார். லட்ச ஜனங்கள், 6 லட்சமான ஜனங்கள், அதற்கு மேலானவர்களை வழி நடத்தும்படிக்கு மோசேயை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி பயந்தார்களா ஜனங்கள்? இல்லை. அவனுக்கு அநேக முறுமுறுப்புகள், திட்டுக்கள், எதிர்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும்போது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? என்ன கேட்டாங்க? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து, வனாந்தரத்தில் நாங்கள் சாகும்படிக்கு எங்களை இங்க கொண்டு வந்தீரா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருந்திருப்போமே. மக்கள் மோசேயை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க எங்களுக்கு அங்கே செத்தா பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா எங்களை இப்படி கடத்தி கொண்டு வந்தீரு? எங்களை இப்படிப்பட்ட உபத்திரத்தின் பாதையில் நடத்துகிறேன். ஒரு காலத்தில் அங்கேருந்து என்ன கண்ணீர் வடித்தாங்க? ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, எங்களை என்ன ஆக்குங்க, இந்த எகிப்தியர் கையிலிருந்து விடுதலையாக்க மாட்டீரா என்று சொல்லி கொடுமை தாங்க முடியாமல் கதறினார்கள். கர்த்தர் ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களை மீட்டெடுக்கும்படியாக அவர்களுக்கு அனுப்பி வெளியே கொண்டு வந்தபோது, ஒரு சில துன்பங்கள், பாடுகள் வந்தபோது அவர்கள் மோசேயை என்ன செய்தார்கள்? அவன் கேட்குறாங்க, அங்கே பிரேத குழி இல்லைன்னு சொல்லி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இரு. மோசே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? பயிற்றுவிக்கும்படியாக பல துன்பங்கள் வழியாக நடத்தி கொண்டு போனார். ஆனால் அவர்கள் மோசேயே சும்மா இருக்கலை. இன்னும் 16:2 வாசித்தீங்கனாலும் 17:2 வாசித்தீர்களானாலும் அங்கே முறுமுறுத்ததாக, எதிர்த்ததாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 16:2, 17:2. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து என்ன முறுத்தாங்க? முறுமுறுத்தாங்க, திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க இதெல்லாம், இந்த பாடெல்லாம் மோசேக்கு தேவையா? சொல்லுங்க, மோசேக்கு இந்த பாடு தேவையா? இல்லை. நல்ல ராஜ அரண்மனை வாழ்க்கையில் இருந்தவர். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க, ஆண்டவர் அழைத்தாருன்னு வந்துட்டு இப்போ 6 லட்சம் மக்கள்கிட்டையும் என்ன வாங்கிட்டு இருக்கிறாரு? திட்டு வாங்கிட்டு இருக்கிறார். முறுமுறுக்கிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள், மானங்கண்ணியமாக அவரை திட்டுறாங்க. எல்லாத்தையும் யாருக்காக சகித்தார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். என்னை அழைத்த கர்த்தர் நடத்துவார், என்னோடு கூட இருக்கிறார், இவைகளில் நின்று எனக்கு விடுதலை தருவார், இந்த மக்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க செய்வார் என்று சொல்லி மோசே கிறிஸ்துவின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? துன்பப்பட்டார். ஜனங்கள் அவரை என்ன செஞ்சாங்க? நீங்கள் அதை அழகாக கொடுத்துருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோடு என்னத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டாரா? அநித்தியமான பாவ சந்தோஷம், ராஜ வாழ்க்கை. சில சொல்லுவாங்க, என்ன மாதிரி நீ கடவுளை மட்டும், இந்த கடவுளை மட்டும் தேடி போகலன்னா உனக்கு ராஜ வாழ்க்கை தான், உன்னை நான் ராசாத்தி மாதிரி வச்சுருப்பேன். யார் சொல்கிறது? புருஷன் சொல்லுவார். மனைவி சொல்லுவாங்க, புருஷன் ரசிக்கப்பட்டு வந்தா, ஏன் இப்படி அலையிற, உனக்கு ராஜ வாழ்க்கை தருவனே, நீ ஏன் இப்படி தேடி போய் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனமான்னு கேட்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவருக்காக, நீதியின் நிமித்தம் இந்த பாடுகளை நாம் அனுபவித்தால் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு அதிக பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மோசே சொல்லுகிறார், வாசிக்கலாம் மறுபடியும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ அந்த சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் வேணும்னு வந்திருக்கிற மகனே, மகளே, நீ பாக்கியவான். அல்லேலூயா.
எனக்கு அந்த சந்தோஷத்தை விட எனக்கு ஆண்டவர் தான் வேணும், இதை நான் சகிப்பேன், இந்த துன்பம் எனக்கு பெருசல்ல, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாய் இருக்கும். இன்னைக்கு நீங்க உலகத்துக்கு ஒரு அற்பமாய் காணப்படலாம். பயங்கர துன்பத்தின் இவளை கடவுளை தேடி போய் என்னத்தை கண்டா, துன்பத்தை தானே அனுபவிக்கிறாள் என்று சொல்லி உங்களை நிந்திக்கலாம். அத்தனை நிந்தனைக்கும் தக்க பலனை இயேசு தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே கிறிஸ்துவின் நிமித்தம், இந்த நீதியின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த பூமியில் அப்படியே உங்களுக்கு துன்பத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், நிச்சயமாகவே ஒரு இன்பம் காத்திருக்கு. அதை நான் உங்களுக்கு முதலிலே சொன்னேன். இரவு பகல் மாறி மாறி வருகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது மாறி வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பத்தை மாற்றி இன்பமாக்க என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, அவருடைய நோக்கம் எதுவா இருந்தது? அந்த மக்கள் திட்டினது, மாறவன் சொன்னது, பார்வன் திட்டினது எதுவுமே அவன் மனசுல இல்ல. அவருடைய நோக்கமெல்லாம் இனி வரும் பலன் மேல் நோக்கம். இனி வரும் ஒரு பலன் இருக்குதே, அந்த ராஜ்யத்தின் மேல் அவர் நோக்கமாகி எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அல்லேலூயா. அதனால மோசே தனது சொந்த ஜனங்களால் நிந்திக்கப்பட்ட போதும் கவலைப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் நிமித்தம் இந்த பாடு? நீதி நிமித்தம், ஆண்டவராகிய தேவனின் நிமித்தம் அவருக்கு வந்த பாடுகள். அதை எல்லாவற்றையும் சகிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அதே போல எலியாவை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசி ஆகிய எலியா பயங்கரமாக கர்ச்சித்தார். எப்படி கர்ச்சித்தாரு? பயங்கரமாக பேசுவோம். நம்மளும் தான் அப்படி தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம்னா பேசணும்னா வைராக்கியமாக இருக்கும். ஆனால் நம்மளை ஒருத்தர் ஒரு காரியம் சொல்லிட்டாங்கன்னா உடனே நமக்கு என்ன வருது? அவ்வளோதான், சோர்ந்து போயிடுறோம். இல்லை, டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன வந்துடுது? அதுக்குள்ளே இங்கே அப்போ தான் ஆராதிச்சுட்டு போயிருப்போம். சர்வ வல்லவர் யெகோவா ராஃபா, சுகம் தருவார், என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு போயிருப்போம். ஆனால் டாக்டர்கிட்ட போனப்போ ஒரு வார்த்தை சொன்னபோது நம்முடைய மனசு என்ன செஞ்சிருது? சோர்ந்து போய் விடுகிறது. அப்படி தானே இருக்குது. ஆனால் நம்மளை எல்லா துன்பத்தின் நின்று ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக இருக்கார். பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி கூட கர்ச்சித்து முழங்கினாருங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை விளங்க பண்ணிட்டார் 4 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக. அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றார், நான் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவனுடைய மனுஷன் என்று கர்ச்சித்தவர் ஆகாபுக்கு முன்பாக. அப்படிப்பட்ட ராஜாவை ஒரு பெண்ணு, யாருங்க? ஒரு ஸ்திரீ சொல்லிட்டா. என்ன சொன்னா? நீங்க வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். தேவர்கள் அவ வணங்குற தேவர்கள் அவளுக்கு என்ன செய்வாங்களாம்? அதிகமாக ஒன்றை கொல்லலைன்னா என்னங்க சொல்றா? ஒரு பெண்ணுங்க. இவன் 400 தீர்க்கதரிசிக்கு முன்பாக அப்போதான் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே உங்கள் கடவுள் தூங்க போயிட்டாரா, அப்படியே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரா அப்படி சொல்லி முழங்கினவர் கர்த்தர் வார்த்தை கொடுத்துட்டாரு. இப்போ எலியா, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே தெய்வம் என்பதை என்ன செய்ய போகிறேன்? விளங்க பண்ண போகிறேன்னு சொல்கிறார். இந்த எசபேலும் நிந்திச்சால உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல. இவருக்கு என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருச்சு? பயம். அடாடா. ஏன்னா அவர் ராஜாவுக்கு மனைவியாக இருக்கிறா. அதனால் இந்த ஸ்திரீ அவள் ஒரு பயங்கரமான பொல்லாத அந்த எசபேலை குறித்து பயங்கரமாக வேதம் சொல்லியிருக்கு. ஸ்திரீகள் அப்படிப்பட்ட ஸ்திரீகளாக நம்ம இருக்க கூடாது. பொல்லாத ராட்சசி அவள் தான் சொல்கிறா. இப்போ அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, உன் தலையை நான் எடுக்கலை, நான் இத்தனை பேருடைய உயிரை நீ வாங்கிட்டல, உன் தலையை நான் எடுக்கலைன்னா எங்கள் தேவர்கள் என்னை என்ன செஞ்சிருவாங்க? பழி வாங்கிடுவான்னு சொன்னோன்னா இவன் பயந்துட்டான். அது தெய்வமே இல்லைன்னு தெரிஞ்ச போதிலும் என்ன வந்துருச்சு? இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் நல்லா ஆராதித்து தைரியமாக இருப்போம்,
சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் பலனாக இருப்போம். ஆனால் யாராவது எசபேல் மாதிரி நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உண்மைங்க வாழ்க்கையில் நடக்குது. அந்த வார்த்தைகள் நம்மளை கலங்கடிக்குது பாருங்க. அந்த எலியாவை எசபேல் நிந்தித்த போது அப்படியே சோர்ந்து போயிட்டாரு. கர்த்தர் விட்டாரா? இல்லையே. சோர்ந்து போனவனை தூதருடைய அந்த காக்கா கொண்டு போஷித்து எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவர் அந்நேரத்திலும் தூக்கி எடுத்து நிறுத்தினார். சுழல் காற்றிலே எடுத்து கொள்ளப்பட்டார் மகிமையாக. அந்த எலியா வாழ்க்கையில் துன்பம் வந்தோன்னே எசபேல் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அங்கிருந்து மீட்டெடுத்து மகிமையான ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை எசபேல்கள் நம்மளை கெர்ச்சிக்கட்டும், நம்மளை நிந்திக்கட்டும், நம்மளை மிரட்டட்டும். மிரட்டுதல். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா? நீ எப்படியும் பண்ணிட்டு போ, நீ எப்படியும் இருந்துட்டு போ. ஆனால் நம்ம மட்டும் என் ஆண்டவர் நிமித்தம் எனக்கு வருகிற இந்த பாடுகளிலிருந்து எனக்கு தேவன் என்ன தருவார்? ஜெயத்தை. எத்தனை மிரட்டல் வரட்டுங்க, எத்தனை உருட்டல் வரட்டும், எத்தனை புரட்டல் வரட்டும், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எலியாவை சோர்ந்து போனவனை தூக்கி எடுத்து நிறுத்தி, சோர்வு வரத்தான் செய்யும். நீதியின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகர் உங்களை மிரட்டலாம், அநேகர் உங்களை நிந்திக்கலாம். ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு பல போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். என் ஆண்டவர் இயேசு மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவன். உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லவராய் இருக்கிறார். எல்லா மிரட்டல்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவர். ஆமென், அல்லேலூயா. எலியா அப்படியே விழுந்து கிடந்துட்டாரா? இல்லையே, அந்த நிந்தையிலே தேவன் தூக்கி எடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவீனங்கள் சோர்வுற பண்ணும். ஆனால் நீதி நிமித்தம் நாம் படுற துன்பங்கள் நம்மை பாக்கியவான்களாய் மாற்ற வல்லமுள்ளதாக இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, ஸ்தேவான் ஆண்டவருக்காக என்ன செய்தார்? ஆண்டவருக்காக ஸ்தேவான் எங்கே இருக்கார்? பழைய ஏற்பாட்டில் இருக்காரா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? நான் இந்த யூத்து பிள்ளைங்க மத்தியில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நபரை வச்சு ஒரு கேம் நடத்தினோம். பழைய ஏற்பாடு இருக்கிற நபரும் தெரியல, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களும் சிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல. நல்ல பேர்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? படித்து வைத்திருக்கணும். பிரைஸ் எல்லாம். சரி, இப்போ ஸ்தேவான் எங்கே இருக்காரு? சூப்பர், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஸ்தேவான் அப்போஸ்தல நடபடிகளிலே வருகிறார். அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டார். ஆமென். பட்டாரா? படலையா? ஆனால் விட்டாரா? அவர் பாட்டு கட 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 கடன்னு என்ன செஞ்சுட்டே வந்தார். எல்லா மூப்பர்கள் இருக்க, பிரதானிகள் இருக்க, ஆசாரியர்கள் இருக்க, யார் இருந்தா இல்லை, அவர் பாட்டுக்கு மோசே ஆதி ஆகமத்திலேருந்து எடுத்து விட்டார் பாருங்க. ஆபிரகாம் வாசம் பண்ணி இருந்த அவரை அழைத்த அழைப்பிலிருந்து தொடங்கி முடி வரைக்கும் மேசியாவே ரட்சிக்க வல்லவர் என்கிற சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லி முடித்தார். சொல்லி முடித்தோடனே கரங்களை தட்டினாங்களா? நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிச்சு. பயப்படாதே மகனே மகளே, கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார்னு டட்டா டட்டான்னு கரங்களை தட்டுவீங்க. அங்கே அவ்வளோ சத்தியத்தை சொல்லி முடிச்சார. கூட்டம் கூடுனாங்க, ஆலோசனை பண்ணாங்க. இவனை சும்மா விடுறதா, இவனை சும்மா விடுறதா, இவளை சும்மா விடுறதான்னு நினைப்பாங்க பாருங்க. சத்தியத்தை சொன்னால் யாராயிருவோம்? ஏய் மேசியான்னு ஒரு புது சத்தியத்தை நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி சுற்றி நின்று ஆலோசனை பண்ணி கல்லறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடியா எதனால் ஸ்தேவான் அனுபவித்தார்? நீதியின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். இன்றைக்கு நம்மளை சுவிசேஷங்கள் சொல்லக்கூடாது, சத்தியத்தை அறிவிக்கக்கூடாது, இயேசுவை பற்றி பேசக்கூடாது, இயேசுவை ஆராதிக்கக்கூடாது என்று சொல்லி அநேக சட்டத்திட்டங்கள் வருகிறது. பேசக்கூடாதுன்னு வருகிறது. சுவிசேஷ ஊழியத்திற்கு தடைகள் வருகிறது. இது நிமித்தம் நாம் படுகிற நிந்தைகள், துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் சுவிசேஷத்தை நிமித்தம் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அதற்குரிய பலனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நமக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேதத்தின் கதாபாத்திரங்கள் அத்தனையும் கிறிஸ்துவின் நிமித்தம், நீதியின் நிமித்தம் என்ன பட்டார்கள்? துன்பத்தை பட்டார்கள். அதை நம்ம பார்த்தோம். தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவருக்குமே என்னதான் உண்டு? மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பக்தியாக நடக்கணும்னு நினச்சிட்டாலே எங்கேயோ கிடக்கிற துன்பம் கூட நம்மளை தேடி வரும். தெரியுமா உங்களுக்கு? அது சும்மா போவாது நம்மளை. அதுவும்
புறஜாதி மக்களால் வரும்னு நினைக்காதீங்க, உங்கள் கிட்ட இருக்கவங்களாலே வரும். சகலத்தையும் ஜெயிக்க கர்த்தர் வல்லவர். ஏன்னா சபையிலே 3 விதமான கூட்டங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தெரியும் உங்களுக்கு, மணவாட்டி கூட்டம் இருக்குது, ராஜஸ்திரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, குமாரத்திகள் இருக்கிறாங்க, எருசலேம் குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஆனால் மணவாட்டி தான் எடுத்துக்கொள்ளப்படும் ஒருத்தி. அல்லேலூயா. அந்த ஒருத்தி கூட்டத்தில் நீங்களும் நானுமா இருக்க வேண்டும். ஆமென். இப்படியே பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக துன்பங்களையும் யார் நிமித்தம்? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையும் விட நீதிக்காக துன்பப்பட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு. இந்த பூமியில் அந்த நீதியே துன்பப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? 1 பேதுரு 2 அதிகாரம் 19 23 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. கடகடன் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்க தப்பு செஞ்சு குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதனால ஒரு பலனும் கிடையாது. நீ தப்பு செஞ்சு நீ குற்றம் செய்து அது நிமித்தம் நீங்கள் தண்டிக்கப்பட்டுட்டு கடவுளை கூப்பிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு இறங்கவே மாட்டார். அது நீ அனுபவிக்க வேண்டிய காரியம், அது சட்டம். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுபடும் போது வாசிக்கலாம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காகவே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் என்ன செய்த? அவர் எதுக்காக துன்பப்பட்டார்? அவர் பாவம் செஞ்சாரா? இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். போதும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செய்தாரா? ஒப்புவித்தார். பாடுபட்டார். பாவம் செய்து பாடுபடல, தேவ சித்தம் செய்யும்படிக்கு பாடுபட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே பாடுபட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் சொன்னாரு, நீங்கள் அநேக உபத்திரத்தின் வழியாக எங்க நுழையணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. நீங்க அது அப்போஸ்தலர் 14 அதிகாரம் சீஷருடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பாடுகள்! அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சாதாரணமாக தேவராஜ்யத்தில் போக முடியாது. கிறிஸ்துவின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆண்டவருக்காக வாழ்கிறது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரும், அநேக நிந்தைகள் வரும், அநேக மிரட்டல்கள் வரும், அநேக பாடுகள் வரும். இவைகளின் வழியாய், அநேக உபத்திரத்தின் வழியாகவே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நல்ல மொத்துன்னு அடி வாங்கி வெளுத்து செத்து போயிட்டான்னு போட்டிருந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழும்பி சிஷ்யர்களுடைய மனதை திடப்படுத்தி சொன்னார், இப்படி அநேக உபத்திரத்தின் வழியாக தான்ப்பா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும் என்று. இன்றைக்கு நமக்கு சரீரத்தில் ஒருவேளை அடி உதை விழாமல் இருக்கலாம், ஆனால் அநேகர் தங்களுடைய வார்த்தைகளினாலே நம்மை கொண்டு இருக்கிறார்கள், நம்மை நிந்திக்கிறார்கள், நம்மை தூஷிக்கிறார்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். அந்த பாடுகளை சகிக்கிறவர்கள் மத்தேயு 5:10 பார்க்குறோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. சில பாடுகளை நம்மளால் தாங்கவே முடியலங்க. தாங்க முடியாவிட்டாலும் தாண்டி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அழுவோம் பாருங்க சில நேரம் ஆண்டவர்கிட்ட, அப்பா ஆண்டவரே என்னால் இந்த பாட தாங்கவே முடியலை, ஆண்டவரே என்னால் கடந்து வரவே முடியலை, என்னால் வாழ முடியலை, என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லக்கூடிய விதத்தில் கூட நம்ம அப்படியே 1000 பேர் கூடி வர்றோம்,
வந்தோம், ஆராதித்தோம், பாடுறோம், செய்தி கேட்கும், போயிடுறோம். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் போற பாதைகளை அவர் ஒருவரே அறிவார். அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு ஒருவரே உன் வாழ்க்கையை அறிகிற தேவனாய் இருக்கிறார். சில பாதை வழியாய் உங்களால் கடந்து போகவே முடியாது. ஆனால் அந்த தாங்கிக் கொள்ளாத முடியாத சூழ்நிலையும் தாண்டி வர கர்த்தர் கிருபை தருவார். ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், உன்னால் ஜெயிக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் தாண்டி வர கிருபை செய்வார். நிறைய விஷயத்தில் முடியலைன்னு சொன்ன என்னுடைய வாழ்க்கையில் தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்மை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பிறந்து ஆவியில் எளிமையாய் நடந்து கொண்டிருக்கிற உடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ நிமித்தம் சில துன்பங்கள் வந்தாலும் அதை சகிக்கவும் கிருபை தருவார். அதை தாண்டவும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நம்மை நடத்த நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பூமியில் நம்ம சொல்லுவோம், இந்த வாழ்நாளில் என் போராட்ட காலம் எப்போ முடியும்? யோபு சொன்னார் பார்த்தீங்களா? 14:1 யோபு 14:1 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். வாழ்நாள் குறுகினதும் சஞ்சலம் நிறைஞ்சதுதான். இந்த உலகத்துல துன்பமும் நமக்கு குறைஞ்ச நாட்கள் தான். வாழ்நாள் எப்படிப்பட்டது? ஸ்திரீனிடத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் வாழ்நாள் எப்படிப்பட்டது? குறுகினது, கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் இந்த துன்பத்தை சகித்து நாம் இன்னொரு ராஜ்யத்துக்கு போகிறோமே, அந்த வாழ்க்கை நித்தியமானது. நித்திய காலமாய் வாழப்போகிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுசு நாட்கள் கொஞ்சம், நாம் வாழப்போகிறதோ நீண்ட நாட்களாய் வாழப்போகிறோம். அல்லேலூயா. இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு பெரிய துன்பமே இல்லை. அதனால பாருங்க, மத்தேயு 5:10 சொன்னபடி இந்த நீதியின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், வார்த்தையின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் அத்தனையும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. சில பாதைகள் ஒருவேளை நீங்கள் கடந்து வர முடியாமல் இருக்கலாம், தாண்டி வரவும் தகப்பன் கிருபை செய்வார். அன்றைக்கு எலியாவை போஷித்து பேசி தூக்கி எடுத்து மறுபடியும் நிறுத்தி அவன் செய்ய வேண்டிய தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைத்த அதே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிற்கிறவராய் இருக்கிறார். மோசையோடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தேவானோடு இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பேதுரு, யாக்கோப்பு, அப்போஸ்தலனாகிய பவுலோடு துன்பங்களை அனுபவித்தவர்களோடு இருந்து இன்றைக்கு அவர்கள் நித்தியத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்களே, அதே போல நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அடுத்த திறவுகோல் என்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம் சீக்கிரமாக. மத்தேயு சுவிசேஷம் 7:20-21. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழிச்சு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நானும் உங்களை கேட்குறேன், நீங்கள் முழிச்சு தான் இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்போனா ஜெபம் பண்ணுறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? ஜெபத்தோடு தேவ சித்தம் செய்யணும். ஜெபத்தோடு கூட தேவனுடைய சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் மற்றவன் பரலோகத்தில் கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானேங்கிறீங்களா? தெரிஞ்சதை நினைப்பூட்டுவது தான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நீதி நிமித்தம் என்னது? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
பாருங்க, ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா எதுவாக இருக்க முடியும்னா, இந்த உலகத்தில் எப்படா என் துன்பம் நீங்கும், என் துக்கம் நீங்கும், என் சோதனைலாம் நீங்கி நான் எப்படா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதுதான் இந்த மலை பிரசங்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:6-7 பிரசங்கித்த வார்த்தை சொல்லுகிறது, பிதாவின் சித்தன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவின் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. அப்போ தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் எங்கே போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்தில் போகணும். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன, தேவ சித்தம் எப்படி செய்வது, தேவனுக்கு கீழ்ப்படியணும். முதலாவது என்ன படியணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா எப்படி கீழ்ப்படிவீங்க, அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமென். பிதாவை பார்த்து நம்ம பிதாவின் சித்தத்தை அறிந்திருக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். என்னன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். பிதாவின் சித்தத்தை எப்படி அறிகிறது, பிதாவின் சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறது, வேத வாக்கியங்கள் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறது மூலம். அப்போ அது எனக்கு தெரியும், தேவ சித்தம் தெரியும்னு சொல்கிறதுனால அல்ல. அடுத்ததாக பிதாவின் சித்தத்தை குறித்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு, பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ சித்தத்தை குறித்து பிரசங்கிப்பதினால் அல்ல, சித்தத்தை பற்றி அறிந்திருப்பதினால் அல்ல, சித்தத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவதினால் அல்ல, தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பதினால் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அறிந்ததினால் அல்ல, பிரசங்கிப்பதினால் அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்லுவதினால் அல்ல, ஜெபிப்பதினால் அல்ல. அந்த பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறது, கற்பனை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை அப்படியே செய்து அந்த பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. ஏன் பிரமாணத்தை கைக்கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மூலமாக தான் தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாவம் செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, எது நமக்கு கற்றுத்தருகிறது, தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கற்பனைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. அதிலும் பிரத்யட்சமாக 10 கற்பனைகள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனைகள், பிரமாணங்களை நீங்களும் நான் என்ன செய்யணும், கேட்கணும். இப்போ கேட்குறீங்க, வார்த்தையை என்ன செய்கிறீங்க, கேட்குறோம். கேட்கிறவள மட்டும் அல்ல, அதை மனதில் வைத்து அதன்படி நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் எங்கே பிரவேசிக்கலாம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மூச்சு பேச்சு எல்லாம் இயேசு தான். அதனால தான் எடுத்ததுலாம் சொல்கிறேன், தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். நம்ம ரத்தமே அப்படி தான் ஓடணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் அந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நம்முடைய ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம், புசிக்கலாம், குடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உலகத்தின் இன்பங்களை, தகுதியானவற்றை அனுபவிக்கலாம். ஆனால் நம்ம மைண்டில் எப்போவும் ஓட வேண்டியது, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குடையவன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் நாம் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும், பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் 3 சித்தம் இருக்குது. இந்த உலகத்தில் யாருக்காவது தெரியுமா, 3 சித்தம் இருக்குது. என்ன சித்தம்? சரி, தேவ சித்தம், சுய சித்தம், தேவ சித்தம். என்ன சித்தம்? பிதாவினுடைய சித்தம் இருக்கு. அப்புறம் பிசாசின் சித்தம் இருக்கு, மனுஷ சித்தம். அதை நீங்க சொன்ன மாதிரி சுய சித்தம் சொல்லலாம். பிதாவின் சித்தம், பிசாசின் சித்தம், மனுஷ சித்தம். இப்போ யார் சித்தத்தை நீங்க செய்ய போறீங்க? தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். குமாரனை கண்டு, யாரெல்லாம் குமாரனை கண்டேன் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் தான். ஆமென். குமாரனை கண்டு அவரிடத்தில்
விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுதா புரியலையா? யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த குமாரனை நாம் ஆவியில கண்டோம். ஆவியில் கண்டு அவர் குமாரன் என்று விசுவாசித்தோம். வாசிக்கலாம். அவன் நித்திய ஜீவனை அடைவதும், அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும், என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். பிதாவின் சித்தம் என்ன தெரியுமாங்க? பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர்களை கடைசி நாளில் எழுப்புவதுதான் என் பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? உங்களை இங்கே கொண்டு வந்து சபையில் உட்கார வைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் நின்று மீட்டெடுத்து கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவது உங்களுக்கு பிசாசு வியாதி பலவீனங்களை நீக்கினார். மந்திர தந்திர கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்தது தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்ததான காரியம். அடுத்ததாக நம்மை ரட்சித்தார். அவரை விசுவாசிக்க வைத்தது கிருபை. அந்த கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கென்று இந்த பூமியிலிருந்து அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அங்கே அதான் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களுக்காக நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனுக்கு என் ஜனத்தை, தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் என்றால் அவர்களை ஒரு நாளில் நான் உயிரோடு என்ன செய்யணும்? எழுப்பணும். அப்படி எழுப்புவதே பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசித்து அவருடைய கற்பனை கட்டளைகளை கைக்கொண்டு நடப்போம் என்றால் நிச்சயமாய் ஒரு நாளிலே எழுந்திருப்போம். அல்லேலூயா. எழுந்திருக்கிற பண்ணி நமக்கு என்ன தருகிறாரா? நித்திய ஜீவனை தருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் கட்டளைகளை கைக்கொண்டு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவர்களை கடைசி நாளில் எழுப்புவதே என் பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது. நிச்சயமே நிச்சயம். அவருடைய சுத்தத்தின்படி அவரை விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். மரித்தாலும் பிழைப்பான் என்று அதான் வேதவசனம் சொல்லுகிறது. நம்மை பிழைக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக பார்ப்பேன் என்று சொன்னால் பிசாசின் சித்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மாறையா நடக்க வைப்பது தான் பிசாசின் சித்தம். நீ தேவ சித்தம் செய்யாத, நீ வசனத்தை கை கொள்ளாத, நீ இப்படி நடக்காத. முதல்ல உங்களை வேதத்தை படிக்கவே விட மாட்டான், பிரமாணத்தை அறிந்து கொள்ளவே விட மாட்டான், வேத வசனத்தை வாசிக்கவே விட மாட்டான். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவனால ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது. இன்னும் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன், பாவம் செய்கிறவர்களால் வேதம் வாசிக்க முடியாது, வேதம் வாசிக்கிறவர்களால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அது நம்மை தடுத்து நிறுத்தும். அது நமக்கு பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகளை நமக்கு வெளிப்படுத்தி வைத்து இதை செய்ய இதை செய்யாத என்று நமக்கு கண்டித்து உணர்த்துகிறது தான் தேவனுடைய கற்பனைகள். அந்த பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து நடப்பது தான் பிதாவின் சித்தம். இதுக்கு பிதா சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சொல்லுவார், வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதன்படி நடக்கணும், அதை கை கொள்ளணும்னு சொல்கிறது யாரு? இயேசு சொல்லுவார். பிசாசு எதிர்மறையாக என்ன சொல்லுவான்? ஒன்றும் செய்யாத, சோம்பேறியாக சுற்றி திரிய பண்ணுகிறது தான் பிசாசினுடைய வேலையாக இருக்குது. வரலாம், சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டு சண்டே மாத்திரம் கம்பீரமாக ஆராதிச்சிட்டா போதுமா? முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பிதாவின் சித்தத்தை என்ன செய்யணும்? இந்த பூமியில நிறைவேற்ற. அதற்கு மாறா சொல்லும். அதனால தான் யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:10 வாசிக்கலாம். யோவான் 10:10 சீக்கிரமா வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. திருடன் எதற்கு வந்தான்? அவனுக்கு பேர் என்னது? திருடன். நிறைய பேர் இருக்கு. சிங்கம், திருடன். நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்கு, யூத ராஜ சிங்கம். அவன் திருடுகிற சிங்கம். அல்லேலூயா. பாருங்க,
நம்மளை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்தானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரல. நம்மளை கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கவும் திருடவும் வந்தானே அன்றி வேறொன்றுக்கும் வரவில்லை. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அவனிடத்திலிருந்து பிடுங்கி நம்மை மீட்கவே இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த பிதாவின் சித்தத்தை செய்ய வைப்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன பண்ணுவோம்? சில வேளை வசனத்தை கேட்டணும், கொஞ்ச நாள் பிதாவின் சித்தம், கொஞ்ச நாள் சொல்ல மாட்டீங்கல்ல, கொஞ்ச நாள் பிசாசு சித்தம், அப்படியே வாஸ்தா என்ன ஜெபித்தா என்ன போனான்னு போகிறது. அப்புறம் திடீர்ந்தாலும் ஒரு எழுப்புதல் வரும். ஆண்டவர் நம்மளை விட மாட்டார்ல, அவர் கட்டி எழுப்பி மறுபடியும் நம்மளை என்ன செய்வார்? நம்ம ரெண்டு பக்கமும் விழாமல் தாவீது கேட்டது போல் நிலைவரமான ஒரு ஆவியை எனக்கு தாங்கப்பா. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே. கொஞ்ச நாள் யாராவது ஒரு ஆலோசனை கொடுத்துட்டாங்களா, ஒரு வசனத்தை படித்த உடனே அப்படி ஒரு தெளிவாக தெம்படைஞ்சு இனிமேல் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். முதல்ல நம்ம ஒரு பிளானிங் வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாவற்றிலும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான. இந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணும், காலையில் எழும்புனா ஜெபிக்கணும், துதிக்கணும், அப்புறம் தான் வேதம் வாசித்துட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் பிளானோடு நம்ம வாழ்வோம் என்றால் உயரக்குறைய நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யலாம், பிசாசை ஜெயிக்க முடியும். ஆமென். அப்படி செய்யும்போது நிச்சயம் நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது எல்லாத்துக்கும் இயேசு தான். நீதி நிமித்தம் துன்பப்பட்டதும் முதல்ல அவர் துன்பத்தை என்ன செய்தார்? நமக்கு அனுபவித்து மாதிரியை வைத்து போனார். அதே போல் அவர் சொன்னார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஐயோ, ஆண்டவர் சாப்பிடாம கிடந்து ஊழியம் செய்யறாரே, இப்படி பாடுறாரே, தூங்கமில்ல, சாப்பிடல, ஒரே பிசாசு ஓட்டுறாரு, ஊழியம் செஞ்சுட்டே இருக்காரான்னு சீஷர்களுக்கு என்னது கவலை. ஆனா இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, வாசிமா, மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அவருக்கு சாப்பாடே எதுதானா? இயேசு என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தம் செய்வது தான்ப்பா நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுக்கு சமம்னு சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நமக்கு நோக்கம் இருக்கணும், பிதாவின் சித்தத்தை நீங்களும் நானும் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் மத்தேயு 12:50 சொல்லும்போது இயேசு சொன்னார் பார்த்தீங்களா? மத்தேயு 12:50 வாசிக்கும் போது அந்த வசனம் கடைசியாக சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். யாரு அவருக்கு சகோதரன் சகோதரி தாயி? தேவ சித்தம் செய்கிறவங்க தான் அவரோடு இருக்க முடியும். அவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, எனக்கு யார் அவங்க? சகோதரன் சகோதரி தாய் என்று சொல்லுகிறார். அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தேடுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. இல்லையே, இந்த பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு சகோதர சகோதரி. நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவனால உறவு கொண்டாடி எப்படி ஒன்றா உட்கார்ந்துருக்கிறோமோ, இயேசு சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே எனக்கு யாராக இருக்கிறாங்க? சகோதரரும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார்கள் என்று உரிமை பாராட்டினா. கடைசியாக ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு போகும்போது கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. பிதாவின் சித்தம் கடைசியாக நிறைவேற்றி முடிக்க போகிறாரு. இப்படி தான் மரணம்னு தோணுது. அந்த மரணத்தை கூட எப்படி ஜெயிப்பது தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும். நம்மளும் இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும். பிதாவே, இயேசுவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, கடந்து வர முடியலை, என்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை தாண்ட முடியலை. ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று ஒப்பு கொடுக்கும்போது அன்றைக்கு பிதாவை இயேசு கிறிஸ்துவை தூதன் வந்து பலப்படுத்தினது போல நம்மையும் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். நம்மை தூதனை அனுப்பி பலப்படுத்தி நடத்த நம் ஆண்டவராகிய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆமென்.
அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடப்பட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு? பயங்கர துன்பப்படுத்தினாரு, பயங்கரமா மிரட்டிட்டு இருந்தாரு, கொலை செய்யறதுக்கு தான் வந்தார். இப்படி சபை கூடி ஆராதிக்கிறவங்களை அந்த ஆதி அப்போஸ்தல காலங்களில் வீடுகளில் கூடி ஆராதித்தார்களே, இப்படி சபையிலே அந்த நாட்களிலே வீடுகள் தோறும் சபைகள் நடத்தப்பட்டது. அந்த சபைகளில் கூடி மேசியாவை தெய்வம் என்று ஆராதித்து கொண்டிருந்த ஜனங்களை துன்புறுத்தி கொலை செய்வதற்கு நிருபம் வாங்கி கொண்டு வந்த மனிதன்தான் இயேசு சந்தித்தார். சந்தித்த உடனே அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவர் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். எவ்வளவு துன்பப்படுத்தினாரோ அவ்வளவு துன்பத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்காக அவர் என்ன செய்தார்? அனுபவித்து பிதாவின் அப்பமே கேட்டார். அவர் அழைப்பே என்னன்னா, இந்த பாத்திரத்தை துன்பப்படும்படியாகவே தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அநேக உபத்திரவங்களை சகித்து நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல பாருங்க, அந்த பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். மரியாள் தன்னிடத்தில் வந்த தேவதூதனிடத்தில் சொன்னார், ஆண்டவரே இது உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள். 38வது வசனம் லூக்கா 1:38 வாசிக்கும் போது, அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதர் போதும், உம்முடைய வார்த்தை உம்முடைய சித்தப்படி நீர் என்ன சொல்றீரோ அதன்படி எனக்கு ஆக கடவுது. நம்ம வாயில எப்பவும் என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே உங்க சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறணும். உங்கள் சித்தத்துக்கு மாறா என் வாழ்க்கையில் எதுவும் என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, நிறைவேறக்கூடாது. அப்படி நம்ம அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கும்போது, வாயில் நம்ம சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமாம். அந்த மரியாள் சொன்னால், உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தாள். நம்ம சொல்லுவோம், நம்மளால் வாழ முடியலை, தேவசித்தம் செய்ய முடியலைன்னு நினைக்கிறீங்களா? வேதம் நம்மளை தப்பவே விடாது. நிச்சயம் நம்மளால் தேவசித்தம் செய்ய முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எங்க செய்வானா? பாபிலோனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். எப்பந்தான் எல்லாரும் கூடி வருவோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் கூடி வரும். இன்னைக்கும் நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன். எப்படிங்க? கர்த்தருக்கு பிரியமானவன் எங்க தேவசித்தம் செய்வான்? சபையில் தேவசித்தம் செய்வான். அப்படி சொல்லப்படவில்லை, பாபிலோனிலே தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவான். அல்லேலூயா. பாபிலோனில் தேவசித்தம் செஞ்ச தேவ மனிதர்கள் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? சிங்க மாதிரி கர்ச்சிக்கிறீங்களே. தானியேல் யார் செய்து முடித்தது? எவ்வளோ எதிர்ப்பு வந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை மறந்துட்டீங்களா? அது மாத்திரல்ல, ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பாபிலோன் என்று சொன்னால் ஒரு குழப்பம் நிறைந்த வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது, சந்தோஷம் இருக்காது, டென்ஷன் பார்ட்டிகளோட வாழ்றோன்னு வச்சுக்கோங்க, குழப்பத்திலே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருந்ததுனால நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? எப்போ இந்த குடும்பத்தில் வந்ததுனால என்னால் தேவசித்தம் செய்ய முடியல, இந்த ஆள்கிட்ட என்னால் முடியல, இவர்கிட்ட என்னால் வாழ முடியல, இவகிட்ட என்னால் வாழ முடியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே இருந்தாலும் தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியுமா? நிறைவேற்ற முடியும். அப்படி செய்தாதான் எங்கே போகலாம்? இது வேண்டாம் அது வேண்டாம்னு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம் என்ன பாத்திரங்களா? பாத்திரத்தை தான் மாற்றி மாற்றி என்ன செய்ய, இது சரியில்லை அது சரியில்லைன்னு மாற்றலாம். லைஃப்பை மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? தேவன் இணைத்தது. ஏற்ற துணையை தெய்வம் கொடுத்திருக்கிறார். யாருக்கும் சாதாரணமாக கூட. அதான் நான் சொல்கிறேன், இந்த குடும்பத்தில் பிறக்கணும், இந்த குடும்பத்தில் வளரணும், இங்கே தான் இருக்கணும், இவருக்கு இவன் தான் ஏற்ற துணை, இவளுக்கு இவன் தான் ஏற்ற துணை என்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம டைலாக்கு எப்போ பாரு டைலாக் விடுறது. என்ன டைலாக் விடுவோம்? இந்த குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து என்னால் ஜெபிக்க முடியல, இந்த குடும்பத்தில் வந்ததுனால என்னால் தேவசித்தம்
எல்லாரும் சொல்கிற டைலாக் தான், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற முடியும். இந்த வசனம் என்னோடு தேவன் பிரத்யட்சமாய் பேசின வசனம். அழுது கொண்டிருந்த ஒரு நாள் உண்டு. ஆண்டவரே, என்னால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லையே, எப்படி கடந்து போகிறது என்று சொல்லும்போது, நான் என்னுடைய வீட்டின் பின்னாடி உட்கார்ந்திருந்த போது ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். ஏசாயா 48 இந்த 14வது வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தையை இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவான் என்று சொன்னான். அப்போ நம்ம சாக்கு போக்கு சொல்ல வழியே கிடையாது. சாக்கு போக்கு சொல்ல முடியாதுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு எப்படி சட்டதிட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நமக்கு திறவுகோள்கள் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறவுகோள்களின்படி வாழாவிட்டால் நாம் பேசலாம், தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம், ஆனால் ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ராஜ்யத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்ததுனால ஏதோ ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் நமக்குரிய பலனை நம்ம என்ன செய்ய முடியாது, பெறாமல் போய் முடியும். அதனால நம்ம பிதாவின் சித்தத்தை என்ன செய்யணும், செய்து நிறைவேற்றணும். தானியேல் பாபிலோனிலே தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். எகிப்திலே யோசேப்பு தேவனுடைய சித்தத்தை செய்தார். தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன். எவ்வளவு துன்பம் வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளவு நெருக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா. உதறி தள்ளிட்டு ட்ரெஸ்ஸை கூட உறிஞ்சு போட்டு ஓடியே போயிட்டான். என் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பொல்லாங்கை செய்வது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு மனுஷன் ஓடினான் பாருங்க. அவன் யாருடைய உதவி அவனுக்கு இல்லை, யாரும் இல்லை. அவன் அடிமையாய் விற்கப்பட்டு போனவன். அவனே தேவனுடைய சித்தத்தை அந்த எகிப்திலே செய்ததினால தான் தேவன் அவனை அதிகாரியாய் அந்த எகிப்து பட்டணத்திலே உயர்த்தி மகிமையாய் ஆசீர்வதித்தார். இந்த வேளையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சித்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றவர்களாக இருக்கணும். எங்கே இருந்தால் செய்ய முடியாது நம்ம நினைக்கக்கூடாது. சிச்சுவேஷன், சூழ்நிலை சரியில்லை, ஊர் சரியில்லை, கிராமம் சரியில்லை, தெரு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, நான் இருக்கிற இடம் சரியில்லை சொல்ல முடியாது. எங்கிருந்தாலும் நம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் போது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது, தேவ ஆவியை பற்றி கொள்ளும் போது தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அங்கே செய்தார். நோவாவை பார்த்தீங்களா, உலகம் முழுசும் பொல்லாங்கணுக்கில் கிடக்குதுங்க. எப்படி இருந்துச்சுங்க? வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்க டைம் இல்லை. உலகம் முழுசு எங்கே கிடக்குது? பயங்கர பாவம், பயங்கர எதிர்ப்புகள், ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு மனிதன் இருந்தான் அந்த இடத்துல, அதுதான் நோவா. கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், நோவா ஒரு நல்ல தகப்பனாய், தேவ சித்தம் செய்கிற மனுஷனாய், தன்னுடைய பிள்ளைகளையும் தேவ தரிசனத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு நோவாவாய் அந்த நோவா வாழ்ந்து காண்பித்தார். உலகம் முழுசும் பொல்லாங்கல்ல இருந்துச்சுங்க. அவருக்கு தேவனுடைய கண்களை தய கிடைத்தது மாத்திரம் இல்லை, கிருபை கிடைத்தது மாத்திரம் இல்லை, அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு 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 தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளால் வாழ முடியுமா, முடியாதா? எதையும் நம்ம சாக்கு சொல்ல முடியுமா? தேவனிடத்தில் சாக்கு போக்கே கிடையாது, சொல்ல முடியாது. அவ்வப்போது பிசாசு வந்து நம்மளை செய்யக்கூடாதபடிக்கு தடுப்பான். ஆனால் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது முடியலைன்னு சொல்கிறது நம்ம வேலை, முடிய வைக்கிறது தேவனுடைய வேலை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கண்டிப்பாக செய்ய வைப்பார். சொன்னார் பார்த்தீங்களா, அழைத்தவங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். சாத்தான் எப்படா நம்மளை இழுத்துட்டு போகலான்னு பார்ப்பான். நம்ம அவனுக்கு செவி கொடுக்காமல் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமே நிச்சயம் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். பல வேளைகளில் நம்மளால் முழுமையாக தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அப்படியே பெர்ஃபெக்டாக தேவ சித்தத்தின்படியே வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. தவறுகள் வருது, இடரல்கள் வருது, துன்பங்கள் வருது, பிரச்சனைகள் வருது தேவ சித்தம் செய்ய முடியாதபடிக்கு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை இப்படி கடிந்து கொள்ளப்பட்டு தேவ ஊழியர்கள் மூலமாய் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே நான் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறங்குங்க, என்னை தூக்கி எடுங்க, நான் மறுபடியும் உங்களுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை செய்து சரி செய்வீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்ல முடியும்,
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி என்றால் நாம் பாருங்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமானால் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எங்க பிதாவின் சித்தம் செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்போ இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் ஆலயத்துக்கு வர்றதுனால நம்ம எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. கேட்கறதுனால போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதன்படி செய்கிறவர்களாய், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. அதனால தான் அந்த 7ஆம் அதிகாரம் 24-25 சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தின்படி நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனே தன் கன்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பிடுவேன். அவனை எதுவும் அசைக்கவே, பெருங்காற்று பெருமழை புயல் எது வந்தாலும் ஒன்றும் அசைக்க முடியாது. பிதாவின் சித்தத்தை செய்கிறவங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. 2 திறவுகள் சொல்லி இருக்கிறேன், இன்னும் இருக்கிறது. ஒன்று வாசித்து முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:4 சீக்கிரமா வாசிக்கலாம். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆளா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நாம பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கும் தாழ்மை தேவை. பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆளா இருக்கணும்னாலும் பூமியில நம்ம எப்படி நடக்கணும்? மனத்தாழ்மை. நான் வெறும் பூச்சி, நான் தெள்ளு பூச்சி, நான் மண்ணு, அப்புறம் நான் ஒரு கழுதை, இப்படி வாயில் வடை சுடுறதுனால ஒன்றும் நம்ம தாழ்மையாக என்ன செஞ்சிட முடியாது? வாழ்ந்துட முடியாது. நம்ம மனசில் இருக்கணும். தாழ்மை எங்கே இருக்கணுங்க? அந்த வார்த்தையினால் அல்ல, நம்முடைய வெளியரங்கமான அந்த வார்த்தை அல்ல, நாம் நம்முடைய மனசில் மனத்தாழ்மை. ஆண்டவர் கேட்டார், உங்களிடத்தில் நான் என்னத்தை கேட்குறேன்? மனத்தாழ்மை. 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மனத்தாழ்மையாய் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். இயேசு எப்படி நடந்தார்? அவருக்கு சகல அதிகாரம் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் இயேசு எப்படி வாழ்ந்தாருங்க? மத்தேயு 11:29 என்ன போட்டிருக்கு? நான் சாந்தமையும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல நீ என்ன செஞ்சுக்க? தாழ்மையை கற்றுக்கோன்னு சொன்னார். தாழ்மையை நம்ம கற்றுக்கிடணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. இந்த தாழ்மையெல்லாம் பார்த்து பிதா அவரை என்னாக்கிட்டாரு? பெரிய ஆளை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவருடைய நாமத்துக்கு ஈடா எந்த நாமமும் இல்லை என்று உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்ததாக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவைன்னு கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஜெபமும் செய்யணும், சித்தத்தையும் நிறைவேற்றணும். நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அடுத்ததாக நாம் மன தாழ்மையாய் நடக்கும்போது தேவ சித்தம் செய்யுங்க. தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு 2வது திறவுகோள். 3வதாக மனத்தாழ்மை. அந்த தாழ்மையாய் நடக்கும்போது ஆசீர்வாதங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். கிருபை தருவார், உயர்த்துவார். தாழ்மையாக நடக்கும். அது எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து நடத்துகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவ ராஜ்யத்தை தந்து அங்கே பெரிய இடத்துல உங்களை வைக்க தேவன் வல்லமையாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமோ
தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தலாம்.